வணக்கம் மக்களே. சொந்த கொடியே போச்சே, தாவேகா கொடி காட்டுறது எவ்வளவு கேவலம். எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்த புகழேந்தி. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. திமுகவிடம் இருந்து ஆட்சியை பறிக்க வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக இருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே அதிமுக தாவேகா கூட்டணி அமைய போவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. எடப்பாடி பிரச்சார கூட்டத்தில் தாவேகா கொடி பறந்தது சமூக வலைதளங்களில் வைரலானச்சுனே சொல்லலாம். இதை பற்றி விமர்சித்துள்ள பெங்களூர் புகழேந்தி அவர்கள், சொந்த கட்சிக்காரனை விட்டு அடுத்த கொடியை பிடிக்க சொல்வது அவமானம் என்று பழனிசாமியை கடுமையாக விமர்சித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ளது. இப்போதே அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கிடுச்சுன்னே சொல்லலாம். திமுக கூட்டணி கடந்த சில தேர்தல்களைப் போலவே இந்த தேர்தலிலும் தொடர்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் பெரிய அளவுக்கு அரசியல் கட்சிகள் இல்லை. திமுகவிடமிருந்து ஆட்சியை கைப்பற்ற அதிமுக பாஜக தீவிரமாக காய் நகர்த்தி வருகிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு முன்பு வரை தாவேகா தலைவர் நடிகர் விஜய் திமுக, அதிமுக, பாஜக ஆகிய 3 கட்சிகளையுமே விமர்சித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகாவுடன் அதிமுக, பாஜக நெருக்கம் காட்டி வருகிறது. நடிகர் விஜயுடன் பாஜக தேசிய தலைவர்கள் பேசியதாக தகவல்கள் வெளியானது. கரூர் சம்பவத்தை விசாரிக்க அமைக்கப்பட்ட பாஜக எம்பிக்கள் குழுவும் தமிழ்நாடு அரசைத்தான் குற்றம் சாட்டியிருந்தனர். மறுபக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் திமுகவுக்கு எதிராகவும் தாவேகாவுக்கு ஆதரவான கருத்தையும் முன்வைத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல்லில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் தாவேகா கொடியுடன் சிலர் வந்ததை பார்த்து கொடி பறக்குது ஸ்டாலின் அவர்களே என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் உற்சாக குரலில் பேசியிருந்தார். இதுவும் அதிமுகவுக்கு எதிரான கருத்துக்களை உருவாக்கியுள்ளதனை சொல்லலாம். அதிமுக முன்னாள் நிர்வாகி பெங்களூர் புகழேந்தி அவர்கள் ஒசூரில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த கொடி தெரியுமோ, வானுயர்ந்து பறக்கும் வள்ளல் அண்ணா கொடி அல்ல, அண்ணா உருவம் பதித்த கொடி அல்ல, மேடையில் நின்று கொண்டு பாருங்க அந்த கொடி பறக்குது என்று விஜய் கட்சியின் தாவேகா கொடியை காட்டுகிறார். இது மாதிரி கேடுகெட்ட அரசியலை பார்த்ததுண்டா? அப்போது உங்கள் கட்சி கொடி என்ன ஆனது? சொந்த கொடி போச்சே சார். ஊரில் உள்ள கட்சி கொடிகளை எல்லாம் காட்டுவது எவ்வளவு கேவலம். அதையும் சொன்ன கட்சிக்காரனை விட்டே அடுத்த கொடியை பிடிக்க சொல்கிறீர்கள். அவமான நிலை ஏற்பட்டுள்ளது. பழனிசாமி, உங்களுக்கு நான் சிறந்த அறிவுரை தருகிறேன். உங்கள் சகாக்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் விஜய் உள்ள பனையூருக்கு ஊர்வலமாக போங்கள். ஒருவேளை நடிகர் விஜய் தென்பட்டு அதிமுக தாவேகா கூட்டணி அமைந்தால் நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆவார். பழனிசாமிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி கிடைப்பதே சந்தேகம். அதனால் முன்னதாக ஒப்பந்தம் போட்டு கொள்ளுங்கள். அதிமுகவை அழிக்கும் பிறவியாக எடப்பாடி பழனிசாமியை பார்க்கிறேன் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.